بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح لها سائر الجسد وإذا فسدت لها سائر الجسد ألا وهي قلب. أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானாக. உலக மதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிறைந்திருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்திலே ரமலானை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே, நேரத்திலே, இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம் அவர்களுடைய தேவைகள், நம் மனைவி மக்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகள் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம்ம வருகளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, இன்னும் யாரெல்லாம் நம்மிடத்திலே துவா செய்ய சொன்னார்களோ, துவாக்காணி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நோய்களை குணமாக்கி கொடுத்து அவருடைய தேவைகள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று சொன்னால், சொல்லி அறிய வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் நாம் இல்லை. ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலும் ஜும்மா என்று சொன்னால் அது புனிதமான நாள் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். அதுவும் இந்த ஷாபானுடைய நெருக்கத்திலே 15வது இரவை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வீட்டிற்கு செய்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை முழுமையாக ஹயாத்தோடும் ஆரோக்கியத்துடன் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆமீன் என்ற நல்ல துவாவுடன்
பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யஸ்தஜீபு மின் கல்பி காஃபிலின் லா. உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் பொதுபோக்கான எண்ணத்தோடு மன ஓர்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய நல்லமலாக இருக்கட்டும், துவாவாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதில் கொடுப்பதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பார்கள். இன்றைய சமுதாயத்தில் மூமின் என்ற பட்டோலையில் வாழக்கூடிய நாம், கலிமா சொல்லியிருக்கக்கூடிய நாம், தன்னை பிறரிடத்திலே முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நாம், நாங்கள் உண்மையான மூமின்தாரிகள், நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அதனுடைய அடிப்படை கொள்கையோடும் உறுதியோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னானோ, எதை செய்ய சொன்னானோ, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விடயத்தை நமக்கு வழிகாட்டி தந்துவிட்டு சென்றார்களோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக, மோமின்களாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இச்சமுதாயத்தில் வாழக்கூடிய மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோமா, அல்லது ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசை ஆர்வத்தையாவது கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பெருமக்களை, எல்லா விடயங்களிலும் நாம் மோமின்களாகவே பெயரிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், அது மார்க்க ரீதியான விடயங்களாக இருக்கட்டும், நம்மை கேட்டோம் என்று சொன்னால் நாங்கள் ஈமானோடு உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் பார்க்கும் சமயத்திலே அல்லாஹ்வுடைய உதவி என்பதும் நாம் ஏந்தக்கூடிய கைகளுடைய அந்த பிரார்த்தனை என்பதும் ஏன் நமக்கு கிட்டவில்லை, கிடைக்கவில்லை என்று சொன்னால், நம்மவர்களுடைய அந்த மூமினுடைய வாழ்க்கை என்பது, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மின் வாழ்க்கை என்பது அல்லாஹ்விற்கு முழுமை வராத வாழ்க்கையாக, முழுமை வராத மூமின்களாக, முழுமை வராத முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் பெருமக்களே நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன ஓர்வை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்பதாக சொன்னார்கள். எனவே உடலால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான உடலை கொடுத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஆரோக்கியத்தையும் உடலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது கிடையாது. நீங்கள் என்ன தோற்றத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய ஆடையினுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. உங்களுடைய கல்வியினுடைய சுத்தம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, உள்ளத்தால் எந்த நற்காரியங்கள் நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த நற்காரியங்களை மட்டும்தான் மார்க்கம் பெருமக்களை அனுமதிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நற்காரியங்களை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உள்ளத்தால் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்து பார்க்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களை, நாம் சிந்திக்க வேண்டும். இது வெறுமனே துவாவுக்கு மாத்திரம் சொன்னதல்ல. எந்தெந்த நற்காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளைத்திருக்கின்றானோ அது மனதால் ஈர்க்கப்பட்டு, மனம் விரும்பி, மனதால் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செயல்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவிக்கரம் நீட்டுகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை வற்புறுத்தப்பட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை, அந்த இடத்துல உட்கார்ந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் பிற மக்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள். ஏதோ கலிமா சொல்லிவிட்டோம், ஏதோ முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் என்ற நோக்கத்திலே எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் வெறுப்போடு உட்காரக்கூடிய எந்த நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை, அதற்கு நன்மையும் கொடுப்பதில்லை என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். எந்த அளவு இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னை பெயரளவிலே மோமின்களாக பெயரிட்டுக் கொள்கின்றார்கள், தன்னை பெயரளவிலே தொழுகையாளிகளாக பெயரிட்டுக் கொள்கின்றார்கள். நான் தான்
தொழுகை விட மாட்டேன் என்பதாக தன்னை பெயரளவிலே தன்னை ஹாஜி என்பதாக பெயரிட்டுக் கொள்கின்றார்கள். தன்னை பெயரளவிலே நான் தான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன் என்பதாக பெயரிட்டுக் கொள்கின்றார்கள். என்னென்ன நல்ல விஷயங்களை நற்காரியங்களை நம் மார்க்கம் உபதேசமாக இந்த மோமின்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கொடுத்ததோ இதையெல்லாம் இன்றைக்கு மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் பெயரளவிலே நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். எனவே தான் சொல்லுவார்கள், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கடைசியிலே கேட்டாராம் ஒவ்வொரு மாணவரிடத்திலும், என்ன நுழைந்து விட்டதா, மூளையிலே நுழைந்து விட்டதா நான் சொன்ன விடயம் என்பதாக கேட்கும் பொழுது அதுல ஒரு மாணவன் சொன்னான்னா, எல்லா உடலும் நுழைந்து விட்டது, அந்த வால் மட்டும் என்ன செய்யல, அந்த ஓட்டைக்குள்ள போகல அப்படின்னு சொல்லி சொன்னான். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவனுடைய மூளை என்பது ஒரு எலியை பார்த்திருக்கின்றான், அந்த எலி ஒரு பொந்துக்குள் போவதையே கண்காணிச்சிருக்கின்றான். அப்ப அவனிடத்திலே ஆசிரியர் கேட்கும் பொழுது அவன் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், எல்லா உடம்பும் போயிருச்சு, அந்த வாலு மட்டும்தான் என்ன செய்யுது, இடையில நின்றுகிட்டு இருக்குது, அந்த வாலும் போயிருச்சு அப்படின்னு சொன்னா முழுமையாக என்ன செஞ்சிரு, மூளைக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். கரை சொல்லுவார். பெருமக்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு மோமின்களிடத்திலே எல்லா விஷயங்களும் விளங்குகின்றதா, மார்க்கத்தின் அடிப்படையிலே பெயர் வைத்திருக்கின்றோமே, இந்த பெயர் முழுமையாக நமக்கு உகந்ததுதானா, முஸ்லிமுடைய பட்டோலையில் இருந்து கொண்டிருக்கின்றோமே, இன்னும் உண்மையிலேயே இந்த முஸ்லிம்களுடைய தராதரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன விஷயத்தை சொன்னானோ, எதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக கட்டளையிட்டு இருக்கின்றானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உருவத்தை பார்ப்பதில்லை, உடலை பார்ப்பதில்லை, என்ன வஜிகை அந்த பூரா உடலமைப்பையும் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளத்தை கல்வை மாற்றம் தான் பார்க்கின்றான் என்பதாக சொன்னானோ, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், தோற்றம் இருந்தால் போதும். எப்படி தோற்றம் இருந்தால் போதும், தோற்றம் இருந்தால் நாம் என்ன செய்யறோம், ஜெயம் பெற்று விடலாம், தன்னை ஈமான்தார் என்பதாக சொல்லி விடுவார்கள், தன்னை மோமின்கள் என்பதாக சொல்லி விடுவார்கள் என்பதாக விளங்கி விளங்காமல் மூளையில் நுழைந்ததை போன்று ஒரு எளியனுடைய விடயங்களை போன்று பெருமக்களை இன்றைய வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பெருமக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லா பாதுகாக்கிறார். எப்படி என்று சொன்னால் சொல்லுவார்கள், ஜிம்மா மாதிரி ஒரு காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மார்க்க விடயங்களை மார்க்க விஷயங்கள் சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயங்களை என்ன செய்யப்படணும், உள்ளத்திலே ஏந்தி அதை செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கினார்கள், சஹாபாக்கள் பெண்மணிகளை உருவாக்கினார்கள். என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களில் ஒரு விடயத்தையாவது என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஏந்தி அதை செயல்படக்கூடிய நல்ல மக்களாக பெருமக்களே வாழ்ந்து வழிகாட்டி சஹாபாக்களையும் உருவாக்கி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். இன்றைக்கு மார்க்கம் என்று சொல்லுகின்றோம், தீன் என்று சொல்லுகின்றோம், தன்னை முஃமின் என்பதாக பட்டியலிட்டு காட்டுகின்றோம், தன்னை தொழுகையாளிகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தன்னை மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை நற்காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ரங்கத்திலே உள்ளத்திலே தன்னுடைய கல்விலே முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா ஈமானுடைய பட்டோலை என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே நிச்சயமாக கிடையாது. சொல்லுவார்கள் அல்லவா, மாடி பிரன்ஸ் சொல்லப்படும், மென்டல் ஆப்செட் என்பதாக சொல்லுவார்கள். உடல் மட்டும்தான் இருக்கின்றது, உடல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது, ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா தெரியல. உடல் மட்டும்தான் வெளிரங்கத்திலே நல்ல விடயங்களாக நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது, நாங்க எங்க உள்ளத்துல கசடுகளை வைத்திருக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய உள்ளத்துல நன்மையான விஷயங்கள் எங்களிடத்துல இல்லை. அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த எந்த ஒரு விடயமும் எங்களிடத்துல இல்லை. உடல் மட்டும்தான், உடல் ரீதியாக உடல் ரங்கு ரீதியாக வெளி தோற்றத்திலே நாங்கள் தொழிலாளிகளாக நிரப்பமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம், மூமின்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஜிம்மா பயான் கேட்கிற மாதிரி இன்னைக்கு உலக லாவியலிலே வெள்ளிக்கிழமை ஜிம்மா பயான் கேட்கிற மாதிரி இன்னைக்கு ஆகிவிட்டது. என்ன செய்யப்படும், உடல் மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும், உடல் மட்டும்தான் வெளியில உட்கார்ந்து இருக்கும். எந்த அளவு என்று சொன்னால், உலக ரீதியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகளிலும் மைக்கு போட்டு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா உபதேசம் செய்யப்படுது. ஆனால் எத்தனை முஸ்லிம்களுக்கு, எத்தனை மோமின்களுக்கு அதை முழுமையாக செயலாற்ற முடிகின்றது? சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனை மோமின்கள் அதை முழுமையாக செயலாற்றுகின்றோம், எத்தனை மோமின்கள் அதை கேட்கின்றோம், எத்தனை மோமினுடைய உள்ளத்திலே செவிகளிலே ஜும்மாவுடைய விடயங்கள், அந்த நல்ல உபதேசங்கள் செவிக்குள் போகின்றது. சிந்தனை செய்து பார்க்கிறது. அதான்
உடல் மட்டும் இங்கு இருக்கின்றது, உள்ளம் என்பது இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது. மார்க்கத்துடைய விடயங்கள்ல இல்லை, எங்கேயோ இருக்குது. மார்க்கத்துடைய விஷயங்கள்ல இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் இல்லை, உள்ளம் எங்கள்கிட்ட இல்ல, உடல் இருக்குது. எப்படி உடல் இருக்குது? முஸ்லிம்களாக உடல் இருக்கின்றது. உள்ளம் முஸ்லிம்களை விட்டும் மோமினுடைய அமல்களை விட்டும் கட்டமைப்புகளை விட்டும் தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? அன முஸ்லீம், நாங்க முஸ்லீம். அஸ்ஸலாத்துல் முஸ்லீம், நாங்கள் தொழுகையாளி. ஜகாத்து முஸ்லீம், நாங்கள் நிரந்தரமாக ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள். சதகத்துல் முஸ்லீம், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள். என்னென்ன மார்க்கத்தினுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லக்கூடிய மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மோமின்களை விரும்புவது கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். குர்ஆன் சொல்லுமல்ல, சிலருடைய தொழுகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். பள்ளியிலேயே கிடப்போம், பள்ளியினுடைய விடயங்களிலே நாம இருப்போம், அல்லாஹ் ரசூல் கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், காமு குசாலா. குர்ஆன் சொல்லுது காமு குசாலா. எப்படின்னு சொன்னா நிரந்தரமாக தொழுகுவார்கள். அவருடைய தொழுகையை நாம என்ன செய்வோம்? ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால் காமு குசாலா, சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகையில நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா சோம்பேறிகளாக இருப்பார்கள். வேற வழி இல்லை, தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் மோமின்களாக. பிறர் நம்மை என்ன செய்ய வேண்டும்? மெச்ச வேண்டும், புகழ வேண்டும். இன்னைக்கு உலக ரீதியாக மார்க்கத்துல சொல்லாத விஷயங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம் அல்லவா? ஆடம்பரங்களாக நாம் உருவாக்கி கொண்டோம் அல்லவா? ஏனென்று சொன்னால் மற்றும் பிற மக்கள் நம்மை மெச்ச வேண்டும், பிற மக்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஆகா, இவருடைய என்ன விடயங்கள் எப்படி இருந்தன, இவருடைய விழாக்கள் எப்படி இருந்தன, பிற மக்கள் நம்மை எல்லாம் மெச்ச வேண்டும். இவர் ஒரு பிரஸ்டீஜை காமிச்சிட்டார். இவருடைய விடயங்கள்ல எங்களுடைய விஷயங்கள்ல ஒரு பிரஸ்டீஜை காமிச்சாரு. நான் தான் உகந்தவன் என்பதாக காட்டிக்கொள்வோம் அல்லவா? இதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், காமு குசாலா. எப்படி இருக்கு மனிதனுடைய உள்ளம் என்று சொன்னால், மோமினுடைய உள்ளம் எப்படி இருக்கு என்று சொன்னால் காமு குசாலா. தொழுகையில நின்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தொழுகை சோம்பேறிகளாக இருப்பார்கள். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்மளாம் சோம்பேறிகளா? தொழுகை பள்ளியினுடைய தொடர்பே இல்லாம இருக்கிறார்கள். தொழுகை ஆளுக்கே இந்த கதை அப்படி சொன்னா என்ன செய்து? அல்லாஹ் சொல்றான் காமோ குசாலா. தொழுகையாளியை பார்த்து சிலர்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவங்க சோம்பேறிகளா நிற்பார்கள், கவனக்குறைவா நிற்பார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அப்படின்னு சொன்னா தொழுகையை இல்லாருடைய நிலைமை எங்க போய் சொல்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்ன தொழுகையில சோம்பேறியா வந்து நிற்பாரா? தூக்கத்திலே வந்து நிற்பாரா? அப்படியே வந்து நம்ம நிக்கிறோமே இல்லையே. அப்ப அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை கொண்டு வர்றான்? பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், சோம்பேறிகள் என்று சொன்னால் தொழுகையில வருவார். இமாம் என்ன செய்வாங்க? அது இமாமாகவே இருக்கட்டுமே, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்? சூரத்துல் ஃபாத்தியா தக்பீர் கட்டினோம்னா அவருக்கு சனா வந்துரும், வஜியத்து சனா வந்துரும், அலுகம் சூரா வந்துரும், தொழு சூரா வந்துரும். என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கம் சொல்லுகின்ற தொழுகையினுடைய கிருகையில் எல்லாத்தையும் சொல்லிடுவார், அத்தையாத்து ஓதிடுவார். இதே நேரங்கள்ல தொழுகை இல்லாதப்ப அவர்கிட்ட போய் அத்தையாத்த கேட்டு பாருங்க. அத்தையாத்து முபாரகாத் இப்பதான் கொஞ்சம் யாவும் வந்துச்சு, கொஞ்சம் மறதியா தெரியுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அப்ப தொழுகையில சரியா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சூரத்துல் ஃபாத்தியா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவர்களை பார்த்துத்தான் குர்ஆன் சொல்லுது காமோ குசாலா, நீங்கள் சோம்பேறிகள், உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் கவனமின்மை. தொழுகையில மட்டும் உள்ளம் என்ன செய்யக்கூடாது? சீராக கூடாது. அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் வெளியில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்ன செய்யப்படும்? சோம்பேறிகள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை நாமோ ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக பெருமக்களை குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறை, உலகத்தினுடைய நடப்பு பெருமக்களை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளம் சரியில்லை, உடல் மட்டும் என்ன செய்து தன்னை ஒரு மனிதர்களாக, தன்னை ஒரு மோமின்களாக, தன்னை ஒரு முஸ்லிம்களாக இன்னைக்கு உடல் மட்டும்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறவே விரும்புவது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை கொண்டு வருவோம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைத்து என்ன செய்ய? அல்லாஹ்வை கல்பால் நீங்கள் நினைவு கூறுங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். உங்களுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், உள்ளத்தால் திக்ர் செய்யுங்கள், உள்ளத்தால் ஞாபகப்படுத்துங்கள். உள்ளத்துல இல்ல, வெளிரங்கத்துல நீங்க என்ன செய்றீங்க? தஸ்பீ எடுத்து ஓதுறோம், வாயினால வாய் அசையப்படுது அப்படின்னு சொன்னா உள்ளம் இல்லாத எந்த நற்காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யாது? ஆகுமாக்கப்படாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். குர்ஆனுடைய வார்த்தை பொய்யாகுமா?
சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றோம். குர்ஆனுடைய வார்த்தை பொய்ன்னு நாம சொல்ல முடியுமா? சரி, குர்ஆனுடைய வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது இன்னைக்கு காலகட்டத்தில் இது சாத்தியப்படாது அப்படி நினைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், என்னுடைய வசனங்களே ஒரு மனிதர் பொய்ப்பித்துட்டாரு. இது இன்னைக்கு காலம் லேசா, பெரிய விஷயம் எல்லாம் இல்ல பெருமக்களே, பெரிய விஷயம் இல்லை, லேசா ஒரு கடுகளவு சிந்தனை வந்துருச்சு. இன்னைக்கு காலத்துல எல்லாம் இந்த ஆயத்தை நம்ம வாழ்க்கையில ஒப்பாகுமா? இன்னைக்கு காலத்துல இதை எடுத்து செயல்பட முடியுமா என்று ஒரு சின்ன கடுகளவு அவருடைய உள்ளத்துல அவருடைய சிந்தனையில நினைப்பு வந்துட்டாலே அவருடைய ஈமான் பறிப்போயிடும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அவர் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவார் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லு. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தால நீங்க என்ன செய்யுங்க, என்ன வழிபடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 10,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு. இன்னைக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகை முடிஞ்ச பின்னாடி 33 தடவை சுப்ஹானல்லாஹ், என்ன 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், அப்புறம் லா இலாஹா. இது தொழுகையினுடைய கிருகை இல்லை. இப்ப தொழுகை இல்லாத நேரங்கள்ல தஸ்மீ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறோம். அப்ப தஸ்மீ மணியை பிடிச்சி நிறைய செய்யறோம். என்ன செய்யறோம்? 100 தடவை லா இலாஹா, இவ்வளவு தஸ்மீகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றோம். ஏன் நம்மளுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு பலன் அளிக்கவில்லை? ஏன் பலன் அளிக்கல? அவ முன்னோர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு பலன் அளிச்சது. அப்ப ஏதாவது அல்லாஹ் மாற்றம் செஞ்சுட்டானா? இன்னைக்கு டெக்னாலஜி மாறுற மாதிரி, இன்னைக்கு டெக்னாலஜி மாறுற மாதிரி, இன்னைக்கு உலக ரீதியாக சட்டங்களை மாற்றப்படுற மாதிரி ஏதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றம் கொடுத்திருக்கிறானா? மாற்றம் கொடுக்க முடியுமா? மாற்றம் கொடுத்தா மனிதர்களாக வாழ முடியுமா? பெருமக்கள் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான். என்று நாம் ஒரு விடயங்களை நாம் உங்களுக்கு உபதேசமாக சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு கட்டளையாக அமைத்தோமோ இதுதான் கியாமத் நாள் வரையிலும் இதுதான் வேதம். அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? இந்த திருக்குர்ஆன் என்பது உலக சாம்ராஜ்யத்திலே முதலாம் பேசப்பட்டிருக்குது. எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கின்றது, எத்தனையோ மத போதங்கள் இருக்கின்றது, எத்தனையோ மத போதங்களிலே எத்தனையோ பைபிள்கள் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. அவரவர்கள் அவருடைய வேதங்களை, அவருடைய கடவுள் கோட்பாடு வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், அது வேற விஷயம். ஆனால் அவரவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிதாபுகளிலும், எல்லா புக்ஸ்களிலும் தனக்கு தோதுவாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது, நிதர்சன உண்மை பெருமக்களே. ஆனால் மாற்றம் செய்யப்படாத ஒரு புக்ஸ், ஒரு வேதம், ஒரு குர்ஆன் இருக்கின்றது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் மட்டும்தான். கியாமத் நாள் வரையிலும் அதை இறைவனை தவிர உலகத்தில் யாரும் மாற்றியமைக்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சான்றிதழாக கொடுக்கின்றான். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சான்றிதழாக நமக்கு கொடுக்கின்றான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மூமினுடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அலாஃபில் ஜஸதி முலாத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலை கொடுத்திருக்கிறான். உடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அலா இன்ன ஃபில் ஜஸதி முலாத்தன் இதா ஸலஹத் ஸலஹ. மனிதனுடைய உடலமைப்பிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது, ஒரு ஆயுதம், ஒரு உறுப்பு இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹலஹா, அந்த உறுப்பு சரியாக இருந்தது என்று சொன்னால் மனிதனால் சரியாக இயங்க முடியும் அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு. ஃபைதா ஃபஸதத் ஃபஸதத் லஹா, அந்த உறுப்பை அவன் சரி செய்ய முடியல, அவன் அந்த உறுப்பை அவனால சரி செய்ய முடியல, என்னால முடியாது என்று சொன்னால் அவனுடைய உடலமைப்பு அனைத்தும் கெட்டு போய்விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அலா வஹிய கல்புன், அதுதான் ஹார்ட். அலா வஹிய கல்புன், அதுதான் உள்ளம். அலா வஹிய கல்புன், அதுதான் இதயம். இதயம் சுத்தமாக இருந்தால் தான் நீங்க செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் சுத்தமாக இருக்கும். இதயம் சுத்தமாக இருந்தால் தான் இன்னைக்கு எல்லா நற்காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு உலக ரீதியாக நம்ம பார்க்கிறோம், குர்ஆனையும் ஹதீஸையும் இப்படி வச்சிருங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் இப்படி வச்சிருங்க. இன்னைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா மருத்துவ ரீதியாவே நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு சிந்தனையை கொடுக்கிறான். நீங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ளல, சந்தேகமா இருக்குது, இன்றைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜில எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் எங்களுக்கு ஏதாவது சந்தேகத்தை லேசா கொடுக்குது, பெருசாவும் இல்ல, லேசா கொடுக்குது. சரி, இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானின்னு சொல்றோம் இல்ல, இன்னைக்கு அறிவியலை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்றோம் இல்ல. அறிவியல் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகமே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்ல. அறிவியல் நினைத்தால் மனிதர்களை, செத்த மனிதனை கூட என்ன செய்து உயிராக நடமாட வைக்க முடியும். நிஜத்துல இல்லை, நிதர்சனமாக இல்லை, பொய்யினால் அவனை நடமாட வைக்க முடியும் என்பதை பல வீடியோக்களில் ஏஐ மூலமாக இன்னைக்கு காட்டப்படுகிறது இல்ல. அப்படியே வச்சுக்கிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட இன்னைக்கு இதயம் லைட்டா என்ன செஞ்சிருது, ஏதோ சில சங்கத்துல ஹார்ட் என்ன ஃபெயிலியர் ஆயிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க அந்த இதயத்தை சுத்தரிப்பு செய்யறதுக்காக வேண்டி. வாரத்துக்கு 2 முறை ஹார்ட் அவருக்கு என்ன செய்யுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு. உப்பு நீர் லேசான இறங்குச்சு, பெருசாவும் இறங்கலங்க, லேசா காலு வீங்கிருச்சு, அப்படியே விட்டுருவோமா?
சிந்தனை செஞ்சு பாருங்க பெருமக்கள். அப்படியே விட்டுருவோமா? காலு வீங்கிக்கிட்ட போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உள்ளத்துல லேசா என்ன செய்யுது, வலி மாதிரி இருக்குது, லேசா வலிக்குதுங்க, பெரிய விஷயம் இல்லைங்க, விட்டுருவோமா? பெருமக்களை இதை சரி செய்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் செய்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆபரேஷனுக்கு மேற்கொண்டு அவர்கள் எவ்வளவு சிரமப்படுறார்கள் என்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். லேசா ஹார்ட் அடைச்சிருச்சு, இன்னைக்கு என்ன செய்யுது, ஹார்ட் அடப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு ஆஞ்சோ போடப்படுது. 2 அடப்பு வந்துருச்சு, 3 அடப்பு வந்துருச்சு, இல்லைங்க ஆஞ்சோ போட்டு இன்னைக்கு அடப்பு வந்துருச்சு. பாக்குறோமா இல்லையா? குரான ஒரு பக்கம் வைங்க. அல்லாஹ் சொல்றா, நீங்க குரானை கொண்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, உலக ரீதியான விடயங்களிலே உங்களுக்கு சிந்தனையை நாம் வைத்திருக்கின்றோம். அப்ப அதுக்கு என்ன செய்யப்படுது? ஓப்பனிங் சர்ஜரி பண்ணப்படுது. மருத்துவர் மூலமாக ஓப்பனிங் சர்ஜரி மூலம் செய்யப்படுது. செஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே குடலை என்ன செய்யப்படுது, அப்படியே தூக்கப்படுது. அதற்கு என்ன செய்யப்படுது, புதுமையான என்ன செய்யப்படுது, பல மருந்துகள், அதற்கு அடப்புகளை எடுக்கப்படுது. டெக்னாலஜி நிறைய இருக்கு, செய்யப்படுது. அதுவும் இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த ஓப்பனிங் சர்ஜரி பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. அங்க எந்த நரம்பை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காலில் இருந்து 2 நரம்பு என்ன செய்யப்படுது, அந்த ஓப்பனிங் செஞ்சு அந்த ஹார்ட்ல வச்சு அடைக்கப்பட்டு தைக்கப்படுது. சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எகஸ்டாக மேமிச்சமாக 2 நரம்பு காலில் வச்சிருக்கிறான். மேமிச்சமாக சரியா கச்சிதமா படைச்ச இறைவன் மனிதனுக்கு இப்படி நோய் வரும், ஹார்ட் அடப்பு வரும், என்ன செய்யப்படுது, அப்போ என்ன செய்யப்படுது, உலக ரீதியான விஷயங்களை கொண்டு அந்த ஹார்ட்டை சரி செய்ய முடியாது. உன்னுடைய உடலில் இருந்து நரம்புகளை எடுத்து நாம சரி செய்ய வைப்போம். நீங்க ஊச்சனமா கேட்டு பாருங்களேன், பண்ணவங்கள்ட்ட ஓப்பனிங் சர்ஜரி பண்ணவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. தன்னுடைய உடல்ல இருந்து எகஸ்ட்ரா இருக்கக்கூடிய நரம்பு எடுத்து என்ன செய்யப்படுது, என்ன அந்த ஹார்ட்ல வச்சு தைக்கப்படுது. மீண்டும் அந்த நரம்பு என்ன வளர்ச்சி அடையுது. பெருமக்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா ஃபஸதத் ஃபஸதத் லஹா, உன்னுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது, அந்த கல்பு இதயம் சரியாகிவிட்டது என்று சொன்னால் மனிதன் சரியாகி விடுவான். ஃபஸதத் இதயம் சுத்தம் இல்லை, இதயம் என்னது கரடு கொரடாக இருக்குது, உள்ளம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம வேண்டாம் முட்டி முட்டி உழ வேண்டியதான், ரத்த கண்ணீர்களோ வைக்க வேண்டியதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளது இல்லையே, நம்ம துவா கேட்கிறோமே அல்லாஹ் கொடுக்கறது இல்லையே, தொழுகிறோமே கொடுக்கறது இல்லையே, நல்ல விஷயங்கள் செய்யறோமே கொடுக்கறது இல்லையே, எப்படி கொடுக்கப்படும்? உள்ளம் சரியில்லையே. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் சொல்வான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, என்னுடைய பாதையில நீங்க நேர்வழியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வழிகளை நம்ம என்ன செஞ்சு வைப்போம், லேசாக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், நன்மையான விஷயங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நன்மையான விஷயம் தான் உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அது தொழுகை வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக சொல்லி காமிக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய மூமினுடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, உடலை மட்டும் வச்சுக்கிறாங்க, உடலை மட்டும் வச்சு நான் தான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நான் தான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உடலை மட்டும் வச்சு அவர் எப்படி சரி செய்ய முடியும்? உள்ளம் சரியில்லாம எப்படி அவர் சரி செய்ய முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள். ஒரு வண்டி ஓடுது, ஒரு காரோ என்னது, ஒரு சைக்கிளோ ஒரு மோட்டர் பைக்கு ஏதோ வச்சிருக்கிறங்க, வெளிரங்கத்துல அது 2 ரோதையும் என்ன செய்யுது, ஸ்டேரிங் இருக்கு, உள்ள ஒண்ணும் இல்லை, இன்ஜின் இல்லை, எந்த கெப்பாசிட்டியும் இல்லை, அதற்கு பேர் என்னங்க சொல்லுவோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, பிரம்மாண்டமான ஒரு வீடு, அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து ஆசையை பொறுத்து எவ்வளவு பொருளாதாரம் வருமோ அதையெல்லாம் ஆசையை கொண்டு கட்டிட்டார். கட்டி முடிச்ச பின்னாடி பார்த்தா அவருடைய உடலமைப்பு எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்குது, உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யப்படுது, தாக்கப்பட்டு இருக்குது, உடல் சரியில்லை. அப்ப முழுமையான சந்தோஷத்தோட அந்த வீட்டுக்குள்ள அவர் நுழைய முடியுமா? சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். எழுதுகோள் இருக்கின்றது, பேனா இருக்கின்றது. பெருமக்களே, அந்த பேனாவை நாம் எழுதுகின்றோம், ஆனால் வெளிரங்கத்திலே நம் மாடல் பேனா என்பதாக விலையுயர்ந்த பணத்தை கொடுத்து வாங்குகின்றோம். அங்க என்ன செய்யல, ரீஃபில் இல்லை, மை இல்லை, அதற்கு பேனா என்று சொல்லுவோமா? பெருமக்களே, அதற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றதா? இல்லையே. எப்படி வீடுக்கு பிரயோஜனம் இல்லையே, வீடு கெட்டவர் நோயாயிட்டாரு அல்லது மோத்தா போயிட்டாரு, வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு பேனா இருக்குது, மாடல் நல்லா இருக்குது, உள்ள எழுதுகோள் இல்லை, மை இல்லை, அந்த ரீஃபில் இல்லை, அந்த பேனாக்கு மதிப்பு இல்லை. அதே மாதிரி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்க உடலை மட்டும் வச்சு மதிப்பு இருக்குது, எனக்கு இதுதான் என்ன மதிப்பு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய மடத்தனம் பலகீனம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்தையும் சொல்லுவார்கள். அது கல்பு, நாயை பாருங்க, நீங்க நாய் செத்துருச்சுண்டா அது எவ்வளவு வாட வருது, அதே போன்றுதான் மனிதனுடைய உடல் எப்படி அப்படின்னு சொன்னா, செத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதனுடைய நாற்றத்தை எந்த ஜீவராசியும் தாங்காது என்பதாக சொன்னார். ஊர்ஜினம் அதுதான் பெருமக்களே.
நாய் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அது செத்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய வாடையை நம்ம என்ன செய்யறோம், நம்ம நுகர்ந்து பார்க்கிறோம், நமக்கு தெரியுது. ஆனால் மனிதன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னா என்னைக்காவது அதை நுகர்ந்து இருக்கிறோமா? ஒரு நாள் வீட்டுல வச்சு வைப்போம், என்ன செய்வோம், ஒரு நாள் வைப்போம் அவர் வர்றாரு, 2 நாள் வைப்போம் அவர் வருவாரு, 3 நாள் வைப்போம், அதுக்கு மேல வைக்க முடியுமா? இல்ல இப்படி வச்சுக்கிடுவோம். இல்ல என்ன பெத்து வளர்த்தாரு, எங்க பாப்பா என்ன பெத்து வளர்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, எங்க அம்மா அப்படி எனக்கு பால் ஊட்டுனாங்க, அல்லது என் மகன் கோடி கோடியா உழைச்சு கொடுத்தான், அதனால நான் மோட்டா போயிட்டேன், நான் அவளை விட மாட்டேன், என் வீட்டு பக்கத்திலேயே என்ன செய்வேன், கபரை தோண்டி பக்கத்திலேயே வச்சுக்கிருவேன். யாராவது சொல்ல முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க பெருமக்கள். இதான் வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கின்றார்கள். உங்களுடைய உடலை வச்சு உலகத்துல எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. கல்பு சுத்தமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, கல்புல் மோமினுன் அர்ஷுல்லாஹ், கல்புல் மோமினுன் அர்ஷுல்லாஹ். உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை சந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு இந்த உள்ளம், இந்த ஹார்ட், இந்த கல்பு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே பெருமக்களே, நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி வைக்கணும். நாங்க வணங்குறோம், நாங்க தொழுகிறோம், நாங்க நோன்பு வைக்கிறோம், நாங்க ஜகாத் கொடுக்கிறோம், நாங்க ஹஜ் செய்யறோம், நாங்க நல்ல விஷயங்கள் செய்யறோம், எல்லாம் செய்யலாம். ஆனா உள்ளம் சுத்தமில்லை என்று சொன்னால் எந்த விடயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் உள்ளம் சுத்தமா இருக்குது, யாரை பத்தியும் நம்முடைய உள்ளத்துல கெட்டெண்ணம் இல்லை, யாரை பத்தியும் கெட்டெண்ணம் இல்லை. நாங்க தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை விட்டு உலகத்துல யாருமே இல்லை. அதனால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களை ஒரு தடவை ஒரு போர் களத்துல ஒரு அம்பு எய்யப்பட்டு என்ன செய்யப்படுச்சு, உடல்ல குத்திருச்சு. 2 விஷயத்துக்காண்டி வழக்கு. ஒண்ணு, ஆபரேஷன் பண்றாங்கன்னு வைங்க, அதுக்கு மத்து ஊசி போடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அன்றைய காலகட்டத்தில் எந்த மத்து ஊசியும் இல்லை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர் களத்துல இப்போ அம்பு உடல்ல பாஞ்சிருச்சு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, உண்மையிலேயே அந்த அம்பை உருவணும் அப்படின்னு சொன்னா என்னால உயிர் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. நான் தக்பீர் கட்டி விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய அந்த அம்பை என்ன செய்யுங்க, எனக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது என்பதாக சொல்வார்கள். எனவே அவர்கள் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டி உடன் தான் என்ன செய்யப்படுச்சு, அவருடைய அம்பை உருவப்படுச்சு. தொழுவ முடிச்சு கேட்டாங்களே, ஏன் அம்பை உருவலையா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துச்சு அவங்களுடைய ஈமான். எனவே அல்லாஹ் கொடுத்தான். நம்மளுடைய ஈமான பாருங்க, தக்பீர் கட்டிட்டோம், நேரம் ஒரு பள்ளி போச்சுன்னு வைங்க, பள்ளி அது தொழுகிறவரா இருக்கட்டும், பின்னாடி தொழுகிறவங்களா இருக்கட்டும், பள்ளி நேரம் போச்சுன்னா நம்ம பார்வையெல்லாம் பள்ளிக்கு போயிடும். மேல விழுந்துருமா, என்ன செய்யுது, பக்கத்துல வந்துருமா. அதே பாம்பு வந்துச்சுன்னா பக்கத்துலயே நிக்க மாட்டோம், என்ன துண்டகான துணியகான்னு என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம் தக்பீரை விட்டுட்டு. இந்த நிலைமையில தான் நம்முடைய இபாதத், தொழுகை, வணக்க வழிபாடுகள் பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று தன்னுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். உள்ளம்தான் அல்லாஹ்விடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்த்து. உள்ளம் இல்லாமல் வெளிரங்க உடலை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், வெளியில என்னடா அப்படி என்ன அழகான ஆடை உடுத்தி இருக்கிறோம், வாசனையான திரவியங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம தடவி இருக்கிறோம், வெளியில போகும்போது பக்கத்துக்காரருக்கு என்ன செய்யும், வாசனை வரும், என்னுடைய ஆடைகளை பார்த்தா எல்லாம் மெச்ச வேண்டும் என்பது எல்லாம் டீசென்டாக நாங்க இருக்க வேண்டும், இதெல்லாம் மார்க்கம் சொல்லுது. நீங்க சுத்தமா இருங்க, உடலமைப்பு நல்லா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுது, உங்களுடைய நற்காரியங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கின்றார். எனவே ரமலானுடைய காலங்கள் வருவதற்கு தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று வரக்கூடிய 15ஆம் தேதி 17வது இரவு செவ்வாய்க்கிழமை பராத்துடைய இரவு என்ன செய்யப்படுது, நம்மை அடைவதற்கு இருக்கின்றது. இது போன்ற நல்ல நல்ல இரவுகள் எல்லாம் இந்த ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால், நெருங்கி விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இரவுகளை நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் நன்மையை நாட வேண்டும், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நமக்கு ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நன்மையை அள்ளி தருவதற்கு நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நம்ம நன்மையான விஷயங்களுக்கு தூரமாக இருந்தாலும் கூட அதை நம்ம முயற்சி செய்யணும். மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை என்பதாக உலக ரீதியாக நாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எனவே நம்ம முயற்சி செய்யணும். நானும் நன்மையான விஷயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தை நம்ம சரி செஞ்சு சட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.